நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் உடல் முற்றிலும் சிதைந்த நிலையில் கரை ஒதுங்கி ஆண் மனித எலும்புக்கூடால் பரபரப்பு ஏற்பட்டது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே இருக்கக்கூடிய கோடியக்கரை கடற்கரை பகுதியில இன்று காலை உடல் முற்றிலும் சிதைந்து அழுகிய நிலையில எலும்புக்கூடு ஒன்று கரை ஒதுங்கியது. இதனையடுத்து அங்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் அளித்த தகவலின் பேரில் வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டனர். உடனடியாக இந்த எலும்புக்கூட்டை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு முதற்கட்ட விசாரணையில் அந்த எலும்புக்கூடு என்பது ஒரு ஆணினுடைய சடலம் என்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து வேதாரண்யம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இறந்தவரின் சடலம் குறித்து அந்த மருத்துவ பரிசோதனை வந்த பிறகு அவர் யார் என்பது குறித்து உரிய விவரங்கள் தெரிய வரவும், அதே போல கடலில் மீன் பிடித்த போது படகில் இருந்து தவறி விழுந்த மீனவரா அல்லது தற்கொலைக்கு அறுவும் முயற்சித்து கடலில் குதித்து கரை ஒதுங்கிய உடலா போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்ற இந்த பகுதியில அந்த இலங்கை மீனவர்களும் அந்த எல்லையோர பகுதியில் மீன்பிடித்ததால் அந்த படகு மீன்பிடி படகிலிருந்து தவறி விழுந்து யாரேனும் மரணமடைந்து உடல் தற்போது கரை ஒதுங்கி இருக்கிறதா என்கிற கோணத்துல வேதாரண்யம் போலீசார் விசாரணையை தொடங்கி நடத்தி வருகின்றனர். இன்று காலையில கடற்கரை ஓரமாக அந்த மனித எலும்பு கூண்டு முழு உடல் எலும்புக்கூடு என்பது கரை ஒதுங்கியது. அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.